பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. எனக்காக நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை நான் மணந்து கொண்டு இனி நான் வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும். அத்தா, எழுந்து வாருங்கள் அத்தா, நாங்கள் வருகின்றோம். மகளே மகேஸ்வரி, அப்பா, என்னுடைய அரண்மனையில் உனக்கு இடமில்லை என்று தந்தை உரைப்பார் என்ற எண்ணத்தினால் தானே எனக்கு அவருக்கு திருமணம் முடிந்து விட்டதப்பா. இனி நான் இந்த அரண்மனையில் இருக்க மாட்டேன், புறப்படுகிறேன் என்று உரைத்து விட்டாய். போவதற்கு முன்னால் நீ அனுப்பியிருக்கிறாயே இந்த ஆணை ஆபரணங்கள் அப்பா யார் கொடுத்தது? அப்பா, உன்னுடைய தந்தை கொடுத்ததை அப்பா, என் மகளுக்கு எந்த நிலையில் புடவை எடுத்தால் அவனுடைய எண்ணம் நிறையும், எந்த நிறத்திலே புடவை எடுத்தால் அவள் சந்தோஷப்படுவாள் என்று பார்த்து பார்த்து உனக்கு ஆணை ஆபரணங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்தலை. அந்த ஆபரண பூர்வத்தை அவர் தந்தையே, இந்த மகள் அப்பா, மகளாவது நீ அவனுடைய மனைவி கைற்றி அப்பா, கைற்றி அப்பா, தந்தையே, கனவாக வந்த உறவே கலைந்து போனதப்பா, அப்ப தயவு தேவையில்லை. தண்ணீரில் நனைந்து நெஞ்சம் கலங்கி வாடுதப்பா, சோதன தீரவில் சொல்லியட யாரும் இல்லை. சொல்லியட யாரும் இல்லை, பின்ன பின்ன அறிந்ததில்லை. நான் கொடுத்த நகையை கைட்டி அதில் கொண்டு போய் வெயிடினா தூக்கி தூக்கி எரிச்சு போடுறீங்களா? சொந்தம் இங்கே யாரும் யாரும் எல்லாம் காணல் நீரோ. சோதனை தீரவில்லை, சொல்லியட யாரும் இல்லை, பின்ன பின்ன அறிந்ததில்லை.
சரியா போச்சு நம்ம என்னதுடா? ஒண்ணும் இல்லைண்ணா. நான் பெறாதீங்க விடுங்க. டேய் பூவரசா, சாமி. வைராகிய முடியவர். ஆமா தந்தை தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. யா ஆனா வார்த்தைக்காக நான் கொடுத்த ஆடை ஆபரணங்கள் அத்தனையே கைட்டு கொடு அப்படி நான் கேட்டதா கொடுத்தா இருக்கட்டும். அப்பா நீங்கள் போட்டு அழகு பார்த்ததெல்லாம் கேட்காதுங்களப்பா. அப்படின்னாவது மனம் இறங்கி ஒரு வார்த்தை குடும்பம் தந்தையே இதை பாருங்களப்பா. இல்லம்மா கொடுக்குற நீங்கள் உரைத்த பிரகாரம் வாங்க. ஆடை ஆபரணங்கள் அத்தனையும் கொடுத்து விட்டு டேய் என்னப்பா என்னுடைய மகள் ஓ அரண்மனை விட்டே போகிறார். ஆமாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு பெண்ணினுடைய பிணமானது எதற்காக காத்து கிடக்கிறது, இன்னமா இந்த பணத்தை எடுக்கலை அப்படின்னு கேட்டா தாய் வீட்டு கோடி வரவில்லை அதனால் இந்த பிணம் காத்து கிடக்கிறது என்று பலர் சொல்வார்கள். அதை போன்று என் மகள் ஆகாதவளாக இருந்தாலும் என்னுடைய அரண்மனை விட்டு சென்றாலும் என்றாவது ஒரு நாள் அவள் இறந்து விட்டால் என் மகன் அதை கேள்விப்பட்டு உயிரோடு இருந்தால் அவளுக்கு தாய் வீட்டு கோடியை கொண்டு போய் ஜாம் ஜாம் என்று செய்திருப்பான். இவளால் என் மகன் இறந்து விட்டார், என் வார்த்தை கேட்காத என் மகள் இறந்து விட்டால் என்று நினைத்துக் கொள்கிறேன். ஆகினால் தாய் வீட்டு கோடியை இன்று கொடுத்து விடுகிறேன். என் மகளுக்காக வைத்திருக்கும் பொருளை கொண்டு வா. தந்தையே அப்பா மகனே அப்பா மகேஸ்வரி, உனக்காக உன்னுடைய தந்தை ஒழுக்கம் தாய் வீட்டு செய்தனோ இதுதான் அம்மா. ஆண்டவா நல்லோர் மனதை நடுங்க செய்தேடோ, நற்றாற்றில் கை நடுவ விட்டேடோ, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேடோ, வரவு போக்கொடிய வழிமறைத்தேடோ, கலந்த சிநேகதரை கலக செய்தேடோ, களவு செய்பவர்க்கு மனமொட்ட நட்புக்கு வஞ்சக செய்தேடோ, என்ன பாவத்தை செய்தேடோ ஆண்டவா. ஒரு பெண்ணாக பிறந்தவள் திருமணம் முடிந்து பிறந்த வீட்டை விட்டு விட்டு புகுந்த வீட்டிற்கு செல்கின்ற போது 1000 சீர்வரிசைகள் கொடுப்பார்கள். ஆனா என்னுடைய தந்தையோ எனக்காக வெள்ளை சேலையை கொடுத்திருக்கின்றார் அம்மா. இதுதான் ஒரு பெண்ணுக்கு நிரந்தரமான சேலை. டேய், இனி இவன் நாட்டில் இருக்க கூடாது. இவளை நாட்டு விட்டு துணைத்து விட்டு இந்த ஆளை அவர்களை கொண்டு வந்த மந்திரம் அழைத்து வை. போலாம் இறைவா! ஐயோ 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 தாயே, என பெற்றவளே, நான் என்னுடைய பாவத்தை செஞ்ச நான் பட தூரத்தை நான் யாரிடம் சொல்லுவம்மா. என பெற்றெடுத்த தாய் இருந்திருந்த அந்த பாவிக்கு நிலை வந்து நேர்ந்திருக்க மாடியம்மா. பெற்றெடுத்த தாய தந்தைய மகளை தீர்க்க சுமங்கலியா வாழ வேண்டும் என்று உரைப்பார்களே, என்னுடைய தந்தை எனக்கு பிறந்து விட்ட கோடி கொடுத்திருக்கிறார் அம்மா. அம்மா தாயே, எண்ணத்தால் செய்கையால் யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யாத பாவி அம்மா. எந்த நேரத்தில் இந்த பாவிய தாயினுடைய வயிற்றில கரு தரித்தேடும், எந்த நேரத்தில் இந்த பாவி இந்த மண்ணில் நான் பெண்ணா பிறந்தடி அம்மா. என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொத்திய வளதறிய தொடரண்டு என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா. நீ உயிரோடு இருந்திருந்த அட வேண்டாம் மகனை என்று ஆறுதல் உரைத்து என ஆதரிப்பார்களே அம்மா. இந்த பாவி உங்க மகளா நினைச்சு என்னை ஆதரிங்கள் அம்மா.